அந்த படத்தை அப்படியே ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் இந்த ரிவ்யூ பண்ணி கழுவி ஊற்றுனாங்களோ அந்த படம் நல்லா இல்லை, வேஸ்ட்டு, சுத்தமாக தெண்டம், அப்படி எல்லாம் அப்படி இப்படி என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லி கழுவி ஊற்றுனாங்களோ அவங்களுக்கு மூஞ்சில இப்போ கழுவி ஊற்றிருக்காங்க. திருப்பி இந்த கங்குவா திரைப்படம் மட்டுமல்லாமல் ஆஸ்கரும் சேர்ந்து. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு எந்த ஒரு படமும் இங்கே மட்டும் கிடையாது, உலக சினிமாலையும் வந்து வெளியே வராது. 1001 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது வந்து மிகப்பெரிய ஃப்ளாப், இதே மாதிரி ஃப்ளாப் தான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணப்போ ஆஹோ ஓஹோன்னு தூக்கி கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சொன்னாங்க, செல்வராகவன் சொன்னாங்க. பட் எங்களுக்கு இப்போது நான் வெறுத்துட்டேன். நான் அந்த படத்துக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நிறையா என்னோட முழுக்க எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் போட்டேன். பட் இருந்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போது கடந்த வருஷம் 2024 நவம்பர் மாதம் 14 தமிழக இண்டஸ்ட்ரியில் இருந்து ஒரு படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய படத்தை ஒரு திட்டமிட்டு சதி நடத்தி அந்த படத்தை வந்து ஹிட் ஆகாமல் ஃப்ளாப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மையிலேயே வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி தான் வந்து இந்த கங்குவா திரைப்படம் ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம். கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படத்தை அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முதல் நாள்லேயே அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை டீக்ரேட் பண்ண முடியுமோ பார்க்காதீங்க, ரிவ்யூவை கேவலமாக சொல்லி தேட்டர் பக்கம் யாரையுமே வரவிடாமல் பண்ணி அந்த படத்தை அப்படியே ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் இந்த ரிவ்யூ பண்ணி கழுவி ஊற்றுனாங்களோ அந்த படம் நல்லா இல்லை, வேஸ்ட்டு, சுத்தமாக தெண்டம், அப்படி எல்லாம் அப்படி இப்படி என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லி கழுவி ஊற்றுனாங்களோ அவங்களுக்கு மூஞ்சில இப்போ கழுவி ஊற்றிருக்கிறாங்க. திருப்பி இந்த கங்குவா திரைப்படம் மட்டுமல்லாமல் ஆஸ்கரும் சேர்ந்து. ஆஸ்கரில் கங்குவா திரைப்படத்தை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த படம் வந்து கங்குவா வந்து ஆஸ்கரில் வின் பண்ணிடுச்சு அப்படிச்சுன்னா இவங்க ரிவ்யூ பண்ணவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணிக்க சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான், ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி. அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. சாதாரணமாக ஒரு படம் பார்க்க போகிறோன்னா அது எப்படி, யாரோட கதை, அவங்களோட கதை, அவங்க எப்படியோ எடுக்க போகிறாங்க. அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம போய் பார்க்க முடியாது. நமக்கு ஒரு சிறிய ஒரு 10% வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு போகலாம். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குது, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டி போகுது. ஆனால் நம்ம காசு போச்சுன்னா அது முழுக்க நம்ம பொறுப்பு தான். அவங்க மேலே வந்து நம்மளால் கருத்தை திணிக்கவே முடியாது. இந்த படம் வந்து நல்லாவே இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளோதான். மற்றபடி சுத்தமாக ரொம்ப டீக்ரேட் பண்ணி ஒரு ஆக்டரையோ மியூசிக் டைரக்டரையோ ஹீரோயினையோ ரொம்ப கழுவி ஊற்றுறது அப்படின்றது தேவையில்லாத ஒன்று. நம்ம கொடுக்குற ஒரு 200 ரூபாய்க்கு சரி ஓகே படம் நல்லா இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு அது நல்லா இருந்திருக்குது, ஏன்னா இது வேற ஒருத்தவங்களோட கதை, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாரி தான் அந்த படங்கள் எல்லாமே வந்து இருக்கும். அவங்க தான் வடிவமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், செட்டு இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அது டேரக்டரோட தான் மைண்ட் செட்டில் அவர் என்ன வந்து பில்ட் பண்ணாரோ அதுதான் வந்து அந்த படமாக வந்து வெளியே வந்திருக்கும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு எந்த ஒரு படமும் இங்கே மட்டும் கிடையாது, உலக சினிமாலையும் வந்து வெளியே வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த படத்தில் எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. குறை இருக்குது, சவுண்டு. அந்த சவுண்டு மட்டும்தான். அந்த வில்லன் பாபி டியோல் வரும்போது இறையிற மாதிரி ஒரு சவுண்டு இருந்தது. அந்த ஒரு சவுண்டு மட்டும்தான் வந்து குறையாக இருந்தது, வேறு எதுவுமே வந்து கிடையாது. மற்றபடி சில பேருக்கு வந்து சொன்னாங்க ஓப்பனிங் சீனு கொஞ்சம் நேரம் வந்து போர் அடிச்சுது அப்படின்னு. மற்றபடி இது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் என்னை பொறுத்த வரைக்கும் வெளிவந்ததே கிடையாது. நானும் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த படத்தை எல்லோரும் தூக்கி கொண்டாடி இருக்கணும். யாருமே வந்து தூக்கி கொண்டாடலனாலும் பரவாயில்ல, அது வசூலாவது ஈட்டி இருக்கணும், அதுவும் வரலை. ஆனால் இப்போது ஆஸ்கர் அவார்டு சினிமாலேயே உயரிய விருதாக வந்து பார்க்கப்படுறது இந்த ஆஸ்கர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறும். இதில் வந்து குறும்படம், மியூசிக் டைரக்டர், சினிமோட்டோகிராஃபி அண்டு நிறையா ஆடை வடிவமைப்பாளர் எல்லா பிரிவுகளுக்குமே வந்து ஆஸ்கர் அவார்டு வழங்கப்படுவாங்க. மியூசிஷியன் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் நிறையா பேர் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் தமிழகத்தை சேர்ந்த ஏஆர் ரகுமான் அவர் 2 ஆஸ்கர் அவார்டு வந்து வின் பண்ணார். இப்போது இந்தியாவில் இருந்து கங்குவாவும் ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் படம் வந்ததில் ரியல் லைஃப் ஸ்டோரியாக வந்து பிருத்திவிராஜ் வந்து நடிச்சிருப்பார். அந்த படம் 2 படம் கிட்டத்தட்ட தேர்வாகிருக்கு. இந்த 2 படமும் வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க.
அது எல்லா படத்தையும் பார்த்துட்டு தான் அதுக்கு வந்து அவங்க அவார்ட் கொடுப்பாங்க. நாமினேட் ஆனதே வந்து பெரிய விஷயம். இது இது முன்னாடி நடந்த அஜித் படமாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் படமாக இருக்கட்டும், விக்ரம் படமாக இருக்கட்டும், யார் படமாக இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு ஆஸ்கர் கூட நாமினேட் ஆனது கிடையாது அவங்க படம்லாம். பட் ஆனால் இந்த படம் வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆனதே பெரிய விஷயம். வசூல் அடிக்கலைனாலும் இந்த ஆஸ்கரில் போய் இந்த படம் மட்டும் வின் பண்ணிடுச்சு, சூர்யாவுக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிடுச்சு அப்படின்னா உண்மையிலேயே நம்மலாம் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னே தெரியல. நம்ம தமிழக மக்கள் இங்கே ரிவ்யூ கொடுத்தவங்க வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும். ஆனால் ஆஸ்கர் வாங்கினதுக்கப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடணும்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்றது அசிங்கம்தான், அசிங்கமான விஷயந்தான் அது. அதை வந்து ஒரு விஷயம் முன்னாடியே வரும்போதே கொண்டாடிடணும். அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் அப்போது நமக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்போயே வந்து கொண்டாடணும் அந்த படத்தை. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கழிச்சு போய் வந்து மிஸ் பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் யாருக்குமே வந்து பிரயோஜனம் கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா 2010 1000ல் ஒருவன் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது வந்து மிகப்பெரிய ஃப்ளாப், இதே மாதிரி ஃப்ளாப் தான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணப்போ ஆஹோ ஓஹோன்னு தூக்கி கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சொன்னாங்க, செல்வராகவன் சொன்னாங்க. பட் எங்களுக்கு இப்போது நான் வெறுத்துட்டேன். நான் அந்த படத்துக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நிறையா என்னோட முழுக்க எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் போட்டேன். பட் இருந்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்போது. ஆனால் எனக்கு அப்போது தான் வந்து நான் நிறையா வந்து ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்போது கிடைக்கல, இப்போ கிடைக்குதுன்றப்போ இப்போ எனக்கு அந்த ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த படக்குழுவினர்கள் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் தான் அன்பே சிவம் படமும் வந்து ஒரு அருமையான படம். அப்போது வந்து யாருமே தூக்கி கொண்டாடல. அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி சாரை ஏதோ ஒரு மேடையில் பார்க்கும்போது வந்து கேட்டிருக்காங்க, எப்படி சார் எப்போ சார் அன்பே சிவம் படம் மாரி வந்து எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நீங்களாம் எங்கேயா போயிருந்தீங்க அப்போது படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம், அப்போலாம் தூக்கி கொண்டாடாமல் இப்போ எப்படி வந்து கேட்குறீங்க அன்பே சிவம் மாதிரி படம் எடுக்க சொல்லி. எனக்கு அப்படிலாம் வந்து இப்போ தாட்டே இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து தோணலை. ஒரு வேளை ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அப்செட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சுந்தர் சி சார் வந்து சொல்லியிருந்தார். அதுதான் இப்போது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம மனசுக்குள்ளே உனக்கு பிடிக்குது பிடிக்கல 2 வார்த்தை அவ்வளோதான் சொல்லிட்டு, ரிவ்யூ கேட்டாங்கன்னா சொல்லிட்டு போயிடலாம். அது ஒரு தனி மனித சுதந்திரம், அதுவும் சொல்லலாம். பிடிக்குது பிடிக்கல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை டிகிரேட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே மோசமான படம் அப்படியெல்லாம் சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த கோட் லைஃபாக இருக்கட்டும், கங்குவா திரைப்படமாக இருக்குது, இந்த 2 படமும் ஆஸ்கரில் வின் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கங்குவா திரைப்படத்துக்காக அவார்ட் கிடைக்குதோ இல்லையோ, நான் ஒன்றே மட்டும் பின் பண்ணிக்கிறேன், சூர்யாவுக்காக அவரோட ஆக்டிங்காக கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு வந்து ஒன்று எடுத்து வைங்க. அவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.